வணக்கம். தற்பொழுது ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் விற்பனையாகி வருகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டின் விலையும் இன்றைய தினம் சற்று குறைந்திருக்கிறது. தங்கம் விலை கிராமுக்கு 50 குறைந்து 12,750 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலையும் இன்று குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் தங்கத்தின் விலை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று காலையில் கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,870க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,02,960 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் தங்கம் விலை கிராமுக்கு 70 குறைந்து 1 கிராம் 12,800 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 குறைந்து 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,02,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 குறைந்து 12,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த வருடத்தை பார்த்தோமேனால் துவக்கத்தில் 57,000 என்று விற்பனையான தங்கத்தின் விலை வார இறுதி நாள் பார்த்தோமேனால் கடுமையாக விலையேற்றம் கண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 2025ஆம் ஆண்டிலுமே கூட கடுமையான ஒரு விலையேற்றம் 2 மடங்கு விலை உயர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடமும் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. நேற்று காலை உயர்ந்த தங்கத்தின் விலை நேற்று மாலை குறைந்திருந்தது. தற்பொழுது மீண்டும் குறைந்திருப்பது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வெள்ளியின் விலையும் இன்று குறைந்திருக்கிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 குறைந்து 272 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 2,72,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையை பொறுத்தவரை கடந்த ஒரு 5 நாட்களை எடுத்துக்கொண்டோமேனால் 1 லட்சத்திலிருந்து 1,02,000 வரை என்ற விலையிலேயே தொடர்ந்து நீடித்து வருகிறது. வெள்ளியின் விலையும் 257 என்று கடந்த 3ஆம் தேதி விற்பனையான வெள்ளியின் விலை தற்பொழுது 277. அதாவது வெள்ளியின் விலை பார்த்தோமேனால் ஒரு 20 ரூபாய் பக்கமாக ஏறி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் தற்பொழுதே தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரம் என்று விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.